அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தில் எடுத்துக்காட்டு 19வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? ஒரு சட்டையின் அசல் விலை 90 ரூபாய், விலையை குறைச்சி 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. குறைவின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளவு குறைச்சிக்கிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குறைவின் சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். 90 ரூபாய் சட்டையை விலையை குறைச்சி 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா 40 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். சட்டையின் அசல் விலை, அதாவது தள்ளுபடிக்கு முன்னாடி ரூபாய் 90. விலை குறைப்பிற்கு பின் சட்டையின் விலை ரூபாய் 50. அப்படின்னா எவ்வளவு குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குறைக்கப்பட்ட விலை, அசல் விலையிலிருந்து விலை குறைப்பிற்கு பின் சட்டையின் விலையை மைனஸ் பண்ணிடணும். ரூபாய் 90 மைனஸ் ரூபாய் 50 கழிச்சோம்னா ரூபாய் 40 கிடைக்கும். இப்போ 40 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ விலை குறைப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். குறைவின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். குறைக்கப்பட்ட சதவீதம் சமம் குறைக்கப்பட்ட சதவீதம் சமம் குறைக்கப்பட்ட விலை 40 தான். எவ்வளோக்கு 40 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க? சட்டையின் அசல் விலை 90 ரூபா, 90 ரூபாய்க்கு 40 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவீதம். அசல் விலை 90, 90 ரூபாய்க்கு குறைக்கப்பட்ட விலை 40, 90 ரூபாய்க்கு 40 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சதவீதம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 4 பெருக்கள் 100 சமம் 400, 400/9 சதவீதம். இப்போ 400ஐ 9ஆல் வகுத்துக்கலாம். ஒரு கலப்பு பின்னம் நமக்கு கிடைக்கும். 400 வகுத்தல் 9, 4 9 36, மீதி 4 0, 4 9 36, மீதி 4. கலப்பு பின்னத்தில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஈவு முழு எண் பகுதியில் போட்டுக்கணும். 44 மீதி தொகுதியில் போட்டுக்கணும். வகுக்கும் எண்ணை பகுதியில் போட்டுக்கணும். 44 4/9 சதவீதம். அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 20வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.